ஜப்பானில் கோவிட் கால கட்டுப்பாடுகளை தளர்த்திய பிறகு 48 மணி நேரத்திற்குள் மக்களை கொல்லக்கூடிய அரிய சதை உண்ணும் பாக்டீரியா மூலம் ஏற்படும் நோய் பரவி வருவது கண்டறியப்பட்டுள்ளது. ஸ்ட்ரெப்டோகோக்கல் டாக்சிக் ஷாக் சிண்ட்ரோம் நோய்க்குறியின் எண்ணிக்கை இந்த ஆண்டு ஜூன் 2ஆம் தேதியுடன் ஜப்பானில் 977ஆக எட்டியது. கடந்த ஆண்டு அந்த பாக்டீரியாவினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 941ஆக பதிவாகியது. கடந்த ஆண்டு பதிவான கிருமிகளின் எண்ணிக்கையை விட இவ்வாண்டு இது அதிகரித்து இருப்பதாக ஜப்பானிய தேசிய தொற்று நோய்களின் நிறுவனம் தெரிவித்துள்ளது. குரூப் ஏ ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் பொதுவாக ஸ்ட்ரெப் தொண்டை என்று அழைக்கப்படும் கிருமி குழந்தைகளின் தொண்டையில் வீக்கத்தை ஏற்படுத்தி வலியை ஏற்படுத்துகிறது. ஆனால் சில வகையான பாக்டீரியாக்கள் மூட்டு வலி மற்றும் வீக்கம், காய்ச்சல், குறைந்த இரத்த அழுத்தம் உள்ளிட்ட அறிகுறிகளை விரைவாக உருவாக்குகிறது. இதனால் சுவாச பிரச்சனைகள், உடல் உறுப்பு செயலிழப்பு போன்றவை ஏற்பட்டு மரணத்தையும் விளைவிக்கின்றது. 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இந்த நோயினால் பாதிக்கப்படுகின்றனர். பாதிக்கப்பட்டவர்களுக்கு 48 மணி நேரத்திற்குள் மரணம் ஏற்படுவதாக டோக்கியோ மகளிர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் தொற்று கிருமிகளுக்கான பேராசிரியர் கென் கிகுச்சி தெரிவித்திருக்கிறார். நோயாளிகளுக்கு காலையில் அவர்களின் பாதங்களில் வீக்கம் காணப்பட்டவுடன் பிற்பகலுக்குள் கால் முட்டி பகுதிக்கு விரிவடைந்து 48 மணி நேரத்திற்குள் மரணத்தை ஏற்படுத்துவதாக அவர் தெரிவித்துள்ளார். இதர நாடுகளிலும் அண்மைய காலமாக இந்த நோய் கிருமி பரவியுள்ளது. 2022ஆம் ஆண்டில் குறைந்தது 5 ஐரோப்பிய நாடுகளில் இந்த நோய் கிருமி பரவியதாக உலக சுகாதார நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது.